நிறைவேற்றுகிற நாட்கள் இந்த கடைசி நாட்கள். இது ஏதோ பெரிய பாஸ்டர் பவுல் சின்ன பாஸ்டர் தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதம் நினைச்சிடாதீங்க. நம்முடைய ஊழியர் எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று அங்கு ஆண்டவர் பேதுரு எழுதுகிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நாட்கள். மார்க் 16:15 வாசிக்கிறோம், உலகமெங்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள். இந்த பணத்தினாலே, ஜபத்தினாலே, சாட்சியினாலே ஆண்டவருக்குள் அநேகரை இழுத்து வருகிற நாட்கள். சாதாரண மனிதர்களாகி நீங்களும் நானும் அசாதாரணமான காரியங்களை செய்கிற நாட்கள். போதும் ஹீரோ வர்ஷிப். அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம். உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்களை கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்திலே என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை நீங்கள் உண்மையாய் நிறைவேற்றுங்கள். யூ டு யுவர் வொர்க். யார் எப்படி வேணாலும் போட்டும், குறை சொல்லுகிற நாட்கள் அல்ல, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிற நாட்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அருமையான வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4 7-8 வசனம். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார், அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் நாட்களை தான் இருந்துச்சு. பவுல் நாட்களை தான் கொடிய காலங்கள் இருந்துச்சு. பவுல் காலத்திலேயும் தான் கிறிஸ்தவர்கள் எதிரான தாக்குதல்கள் இருந்தது. பவுல் காலத்திலே தான் உள்ளே பல நெருக்கங்கள் இருந்தது. பவுல் காலத்திலே தான் கள்ளப்போதனைகள் இருந்தது. பவுல் காலத்திலே தான் ஆழமற்ற போதனைகள் இருந்தது, தவறான போதனைகள் இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. மற்றவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை, மற்ற காரியங்களை பார்த்து நாம் தளர்ந்து போக வேண்டியதில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற மகத்தான நோக்கத்தை நிறைவேற்றுகிற நாட்கள் இந்த நாட்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நீர் அறிந்து கொள், அண்டர்ஸ்டாண்ட். இவைகளை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்ட சகோதரர்களை, இப்படிப்பட்ட ஊழியங்களை, ஊழிய நிறுவனங்களை, இப்படிப்பட்ட தலைவர்களை விட்டு நீ விலகு. துன்பப்பட ஆயத்தமாக. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை விடுவிப்பார். கற்று நிச்சயித்துக் கொண்ட வேத வசனங்களிலே நிலைத்திரு. கடைசியாக எல்லாவற்றிலும் மன தெளிவனாயிருந்து உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் ஒரு நம்மை தாழ்த்துவோம். ஒரு சாதாரண நம்முடைய சபையினுடைய ஒரு சகோதரன் இந்த கடைசி நாட்களிலே இந்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டிய நாட்கள். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பின்மாற்றம் அடைந்து விடாமல், வழி தவறி போய்விடாமல் தேவன் எங்களை கிருபையாய் காத்துக் கொள்வீராக.
எங்கள் உபத்திரவங்களிலே, பாடுகளிலே நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என்னை சுருக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என்னை சுருக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையால் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை நான் இடரில் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை நான் இடரில் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக மீண்டுமாக நம்முடைய நினைவில் விலை கொண்டு வந்து நாங்கள் இந்த கடந்து செல்ல இருக்கிறோம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டாம். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் தான் வருவார்கள்.
ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான கிருபையை தெய்வ சமத்திலிருந்து பெற்றிருக்காவிட்டால் இவர்கள் நாம் விழுந்து போவோமே. துன்பப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே. என்ன ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். எம்மட்டுமாக நாம் கற்றவைகளிலே நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கலாக நாம் ஜெபிக்கிறோம். அநேக நேரத்தில் விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய திசைகளை திருப்ப சாத்தான் அநேக காரியங்களை கொண்டு வருவான். உபதேசமாக இருக்கும், ஆலோசனைகளாக இருக்கும், செய்திகளாக இருக்கும், டிவி புரோகிராமாக இருக்கும். ஆனா நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்போம் என்றால் எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் அதை நம்மை அசைக்க முடியாத